அடுத்த வடிவம் மூலக்கூறு படிகங்கள். எந்த படிகத்தில் நடுநிலை மூலக்கூறுகள் வான்ட்ரவால்ஸ் விசையோட கூட இருக்குதோ அதைத்தான் மூலக்கூறு படிகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய இந்த விசை குறைந்த அளவு தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாகவே உருகிடும், குறைந்த வெப்பநிலையிலே உருகிடும். அதனால் மென்மையான ஒரு பொருளாக இருக்கும் அல்லது மென்மையான ஒரு படிகமாக இருக்கும். அடுத்தது இதனுடைய முக்கியமான பண்பு மின்கடத்தா பண்பு. இதை 3 வகையாக இன்னும் நம்மளால் பிரிக்க முடியும். ஒன்று முனைவுறு மூலக்கூறு படிகங்கள், முனைவற்ற மூலக்கூறு படிகங்கள், ஹைட்ரஜன் பிணைப்பு நிறைந்த மூலக்கூறு படிகங்கள். அடுத்தது முனைவற்ற மூலக்கூறு படிகங்கள். எந்த மூலக்கூறு படிகங்களால் நேர்மின் அயனியாகவும் எதிர்மின் அயனியாகவும் பிரிய முடியாதோ அதைத்தான் நம்ம முனைவற்ற மூலக்கூறு படிகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய உட்கூறுகளுக்கு இடையில குறைந்த அல்லது குறைவான லண்டன் விசை தான் இருக்கும். அதனால் இதுகள் ரொம்ப மென்மையானதாக இருக்கும். குறைந்த உருகு நிலையிலேயே சீக்கிரமாக உருக ஆரம்பிக்கும். அடுத்ததா இந்த மாதிரியான சேர்மங்கள் அல்லது இந்த மாதிரியான படிகங்கள் திரவ மற்றும் வாயு நிலைமையில தான் அதிகமாக காணப்படும். உதாரணமாக நாப்தலினும் ஆந்த்ரசீனும் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் கார்பன் நிறைந்த சேர்மம். குறைவான உருகு நிலையிலேயே இதுங்க அதனுடைய திட நிலைமையிலிருந்தோ அல்லது திரவ நிலைமையிலிருந்தோ நேரடியாக வாயு நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முனைவுறு மூலக்கூறு படிகங்கள். முனைவுறு மூலக்கூறு படிகங்கள் அப்படின்னா சகப்பிணைப்பு சேர்மங்களில் 2 அணுக்கள் சேர்ந்து எலக்ட்ரானை பங்கிடுவதனால ஏற்படக்கூடியது சகப்பிணைப்பு. அப்படி பிணையக்கூடிய மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி விசையினால நேர்மின் அயனியும் எதிர்மின் அயனியும் உருவானா அதுக்கு பேர் தான் முனைவுறு மூலக்கூறு படிகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம். கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில, அதே மாதிரி இன்னொரு கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில ஒரு கவர்ச்சி விசை இருக்கும். இதை இருமுனை கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கார்பன் மேலே குறைந்த அளவு நேர்மின் அயனியும் ஆக்சிஜன் மேலே அதிக அளவு எதிர்மின் அயனியும் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கார்பன் டை ஆக்சைட்லையும் அதே அளவு விசை இருந்திருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய விசையை தான் இருமுனை கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த விசையினால இந்த மாதிரியான மூலக்கூறு படிகங்களுக்கு அதிகமான உருகு நிலை இருக்கும். அதிகமான வெப்பநிலையில தான் இது உருகவே ஆரம்பிக்கும்.